ரொம்பவே டேஸ்டியாக 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கக்கூடிய கோதுமை மாவு முறுக்கு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் கூட அரிசி மாவு எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு காட்டன் டவலில் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இதை நல்லா கம்ப்ளீட்டாக மூடிடுங்க. எந்த ஒரு ஈரப்பதமும் உள்ளே போகாதவாறு மூடிட்டு ஆவியில் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி எடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு சல்லடையில் வச்சு நல்லா வந்து சலிச்சு எடுக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி வேக வைக்கும்போது இதில் இருக்கக்கூடிய க்ளூட்டன் எல்லாம் நம்மளுக்கு வெளியே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி உடச்சிட்டு இதை சலிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு முறுக்கு பிள்ளையே ரொம்ப சூப்பராக வரும். முறுக்கும் நல்லா கிறிஸ்பினஸோடு இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துகிட்டு இதில் எள்ளு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக ஹாட்டான ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை முறுக்கு பிள்ளையில் அச்சில் வச்சு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி டிசைன் இருக்கக்கூடிய அச்சு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட டிசைனில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் ஆயிலை வச்சுருக்கணும். அப்போ தான் ஆயில் உரியாமல் நம்மளுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக முறுக்கு வரும். இப்போ வந்து திருப்பி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க. டிஷ்யூவில் போட்டு அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் வெளியே போனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.